உட்காருமா. இந்தாங்க. இல்லைங்க, எனக்கு வெத்தலை போடுற பழக்கம் இல்ல. ஆண்டி, உங்க சமையல் ரொம்ப பிரமாதம். அதை விட நீங்க பரிமாறின விதம் ரொம்ப சூப்பர். அம்மா கையில சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. ஆண்டி, இனிமே இது அடிக்கடி கிடைக்குமா? இது உன் வீடு மாதிரி, நீ எப்ப வேணா வரலாம். தேங்க்ஸ் ஆண்டி. தேன்மொழி, யாருக்கும் தொல்லை கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இல்லம்மா, இதுல தொல்லையே இல்ல. நீங்க அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதுவும் சிவசங்கர ஃபேமிலியோட நீங்க சேர்ந்துட்டா நாங்க இன்னும் சந்தோஷப்படுவோமா. வேண்டாங்க, நாங்க இந்த குடும்பத்தோட சேரணும், கூட்டு குடும்பமா சேர்ந்து வாழணுங்கிற ஆசையெல்லாம் எங்களுக்கு கிடையாதுங்க. எங்கேயோ அனாதையே கிடந்தோம். இப்ப எங்களுக்கு அவர் இருக்காரு, உங்க குடும்பமும் எங்களுக்கு இருக்கு. இதுவே எனக்கு போதுங்க. யமுனாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். தேன்மொழியே அவர் நல்லபடியா கரை சேர்ப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதுவே எனக்கு போதுங்க. இதை விட்டுட்டு நான் வேற எதுக்காவது ஆசைப்பட்டேன்னா பலரோட சந்தோஷத்தை நான் கெடுத்ததா இருக்கும். ஹலோ. அப்பா, நான் ரவி பேசுறேன். அம்மா கிட்ட கொடுங்க. யாருங்க? ரவி பேசுறாமா? சொல்லுடா. என்னம்மா, எப்படி இருக்கேன்னு கேட்காம இப்படி பேசுற? ஏன், நீ உனக்கு பிடிச்ச லண்டனுக்கு தானே போயிருக்க. நீ நல்லா தான் இருப்ப. அதை நாங்க ஏன் கேட்கணும்? உன்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன் பாரு, அதுவே பெரிய விஷயம். என்னம்மா, பெத்த பையன் கிட்ட இப்படியே பேசுறது? பெத்தவங்க பேச்ச நீ மதிச்சியாடா? சோ அப்போ என்னை விட யமுனா தான் உங்களுக்கு முக்கியமா போயிட்டால? கண்டிப்பா. உன்னை என் மகனா நினைக்கிறத விட யமுனாவை என் மருமகளா, ஏன் என் மகளா நினைக்கிறதுல நான் பெருமைப்படுறேன்டா. ஆல்ரைட், நீங்க கேட்கலைனாலும் நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்லிடுறேன். நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் அப்புறமா பேசுறேன். என்னங்க, நீங்க யமுனா மேல வச்சிருக்க அன்பை நினைச்சா சந்தோஷமா இருக்கு. ஆனா நீங்க ரவி கிட்ட பேசினது சரியில்லைங்க. இல்லம்மா, அவ பேசுனது சரிதான். பின்ன என்னம்மா, எங்களை எல்லாம் இப்படி கஷ்டப்பட வச்சுட்டு அவன் மட்டும் சந்தோஷமா வாழணும்னு எங்களை விட்டுட்டு போனானே, இது எந்த விதத்துல நியாயம்? நான் அதுக்காக சொல்லலைங்க. நீங்க ரவி கிட்ட வெறுப்ப காட்டினீங்கன்னா அதுவே யமுனா மேல கோவத்தை தான் அதிகமாக்கும். அது இல்லாம நீங்க ரவி கிட்ட அன்பா பேசுனீங்கன்னா ரவி மனசு மாறத்துக்கு வழி இருக்கு இல்லையா? நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும். சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிம்மா. அடுத்து எப்போ வருவீங்க? வரோம். நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க தானே சொன்னீங்க. தேன்மொழி இங்க அடிக்கடி வந்துகிட்டு இருந்தா அவளுக்கும் சந்தோஷம், நமக்கும் சந்தோஷமா இருக்கும். துர்கா, அது ஒரு நிமிஷம் இருங்க. வாங்கிக்கம்மா. வாங்கிக்கோமா. வாங்கிக்க. ஐயோ, நீ நல்லா இருப்படா, நல்லா இருப்ப. நல்லா இருப்பா. வரோங்க. வாங்க. வரோங்க. வாங்கம்மா. வரேன் ஆண்டி. வாமா. வா.
ஏமா உனக்கு தான் உடம்பு சரியில்லையே, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ற? குப்பையே கிடைக்கேம்மா. ராஜா வரத்துக்கு லேட் ஆகும் போல இருக்கு, அதான் பெருக்கிட்டு இருந்தேன். குடு, நான் பெருக்கிறேன். தள்ளுமா. வர வர இந்த ராஜு சரியே இல்லம்மா. சீக்கிரமா போறதும் லேட்டா வர்றதும். சேச்சே, இன்னைக்கு வந்ததும் கொஞ்சம் கண்டிச்சு வை. அது இல்லம்மா, ராஜா வீடு பக்கத்துல ஒரு பெரியவர் குடி வந்திருக்காரா, அவருக்கு சமையல் செஞ்சு வச்சுட்டு வரா. சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ராஜத்தால அவருக்கு காசு பணம்லாம் கொடுத்து உதவி செய்ய முடியாது. இப்படி சின்ன சின்ன உதவியா வீட்டை சுத்தம் பண்றது, சமையல் செஞ்சு வைக்கிறது, இப்படி உதவி செய்யறா. அதை நம்ம பாராட்டணும் இல்லையா? இப்படி எல்லா விஷயத்திலயும் நீ விட்டு கொடுத்துட்டே இருமா. சொல்ல போனா ராஜத்தை விட உனக்கு தான் பெரிய மனசு. வாங்கப்பா. வாங்க வாங்க. அம்மா பொண்ணு வாசல்ல நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க. உட்கார் உட்கார். என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஏதாவது நல்ல செய்தியா? ஆமா, நல்ல செய்தி தான். என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஆ, யமுனா அக்கா கல்யாணத்தை பத்தியா? அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க, கரெக்டா? அதையும் தாண்டி சந்தோஷமான விஷயம். தெரியலப்பா, சஸ்பென்ஸ் வைக்காதீங்க, சீக்கிரம் சொல்லுங்க. இந்த கவரை பிரிச்சு பாரு, உனக்கே புரியும். வேலைக்கு ஆள் தேவை. கை குழந்தையை பார்த்துக்கொள்ள 15 வயது உள்ள இளம் பெண் வேலைக்கு தேவை. வீட்டிலேயே தங்கி பார்த்துக்கொள்ள வேண்டும். மாத சம்பளம் 1000 ரூபாய். தங்கும் வசதி இலவசம். விருப்பம் உள்ளவர்கள் நேரில் அணுகவும். அணுக வேண்டிய முகவரி டாக்டர் சிவசங்கரன், நம்பர் 10, சாஸ்திரி நகர், அடையார், சென்னை. என்னங்க இது? யாரோட குழந்தை? நம்ம ஹாஸ்பிட்டல்ல சரோஜான்ற ஒரு பொண்ணுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த பொண்ணோட மாமியாரும் புருஷனும் தன் வீட்டுக்கு ஆண் குழந்தை தான் வரும்னு விரும்பியிருக்காங்க. அவங்க நினப்பு வீணாக போனதுனால அந்த பொண்ணையும் குழந்தையும் ஹாஸ்பிட்டலே விட்டுட்டு போயிட்டாங்க. பாவம், தன்னோட குழந்தைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் எங்கே தன் புருஷனும் மாமியாரும் அந்த குழந்தைய கொண்டுடுவாங்களோன்னு அந்த பொண்ணுக்கு பயம். இதை கேள்விப்பட்ட நம்ம யமுனா அந்த குழந்தைய தத்தெடுத்து தானே வளர்க்குறதா எடுத்துகிட்டு வந்துட்டா. அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு தான் ஆள் வேணும்னு சொல்லி விளம்பரம் கொடுக்க போகிறோம். இதுதான் சந்தோஷமான விஷயமா? ஏங்க, யமுனா குழந்தைய தத்தெடுத்து வளர்த்தா அது அவளோட கல்யாணத்துக்கு தடையா இருக்காதா? அதெல்லாம் ஒரு தடையே இல்லைம்மா. குழந்தைய தத்தெடுத்தது நல்ல விஷயம்தான். ஏன்னா குழந்தைய பார்த்துக்க போகிறது இந்த பெரிய குழந்தை. தேன்மொழி, நீ யமுனா பார்க்கணும், திவாகரை பார்க்கணும், பட்டாபி பெரியப்பா பார்க்கணும்னு ஆசைப்பட்டல. இப்போ நீ அவங்க கூடவே வாழ போற. என்னம்மா, இதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? எப்படிப்பா சந்தோஷமா இருக்க முடியும்? மும்பைல நான் ஒரு வீட்ல வேலைக்காரியா வேலை பார்த்தேன். அவங்க கூட என்ன தான் சொந்த மகளா பாத்துக்கிட்டாங்க. ஆனா இங்க என் சொந்த வீட்டுக்கே நான் வேலைக்காரியா வரணுமா? சாரிம்மா, நான் பேருக்கு தான் வேலைக்காரின்னு சொன்னேன். நீ முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்து எல்லார் மனசுலையும் இடம் பிடிக்கணும். கூடிய சீக்கிரமே நீயும் என்னோட பொண்ணுன்னு எல்லார்கிட்டையும் நான் சொல்லிடுவேன். யமுனாவும் உன்னை வேலைக்காரியை ட்ரீட் பண்ண மாட்டா, உன்கிட்ட பாசமா நடந்துப்பா. எங்க வீட்டில் லோகநாயகின்னு ஒரு வேலைக்காரமா இருக்காங்க. அவங்கள யாரும் வேலைக்காரியா நினைக்கிறது இல்லை. எங்க குடும்பத்துல ஒருத்தரா தான் நினைக்கிறோம். என்னங்க, அவ எது சின்ன பொண்ணு தெரியாம பேசிட்டா, நீங்க போய் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஈஸ்வரி, அவ கேட்கறதுல நியாயம் இருக்கு. இவளை திடீர்னு கொண்டு போய் நிறுத்தி தேன்மொழியை பொண்ணுன்னு சொல்ல முடியாது. தேன்மொழி, நீ நம்ம குடும்பத்தோட சேரணும். இப்போதைக்கு இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியலம்மா. என்னப்பா நீங்க? உங்க நிலைமை எனக்கு புரியாதா? நான் அப்படி பேசிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிருங்கப்பா. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பா, வேலைக்காரியா வரதுக்கு நான் ரெடி. எப்போ வரணும்னு சொல்லுங்கப்பா. ரொம்ப தேங்க்ஸ். இந்த விளம்பரத்தை நான் பேப்பரில் கொடுக்க போறேன். நாளைக்கு இது பேப்பரில் வரும்.
நாளைக்கு காலையில் கரெக்டாக வந்துடு. நான் மற்றதை பார்த்துக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா நீயும் என் பொண்ணுன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிடுறேன். ஓகே? ம். இருங்கப்பா, காஃபி கொண்டு வரேன். என்ன ஈஸ்வரி, சந்தோஷம் தானே? உன்கிட்ட இருந்து தேன்மொழி பிடிக்கிறேன்னு உனக்கு எந்த வருத்தமும் இல்லையே? சின்ன வருத்தம் கூட இல்லைங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ போக வேண்டிய இடத்துக்கு தாங்க போறா. அவ என் கூட இருக்கிறத விட உங்க பார்வையில உங்க கூட இருக்கிறதாங்க அவளுக்கு நல்லது. ஐயா கொஞ்சம் இருங்கய்யா. என்னம்மா? என்னங்கய்யா இவ்ளோ காய்கறி? ஒரு வாரத்துக்கு தேவையானது மொத்தமா வாங்கிட்டு வரீங்களா? உங்களுக்கு எதுக்கே சிரமம்? நான் தான் தினமும் சமைச்சு வச்சுட்டு போறேன்னு சொல்றேன்ல. வயசான காலத்துல உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? என் கஷ்டகாலமெல்லாம் போயிடுச்சுமா. இதெல்லாம் எனக்காக இல்ல, என் பேத்திக்காக. பேத்தியா? உங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னீங்க. என் பேத்தின்னு சொன்னது என் உயிரை காப்பாத்துனாங்களே ஒரு டாக்டர், அவங்க இன்னைக்கு என் வீட்டுக்கு சாப்பிட வர்றாங்க. ஒரு ஆள் வர்றதுக்கு இவ்ளோ காய்கறியா? அவங்களுக்கு என்ன பிடிக்கும் தெரியாது. அதான் மார்க்கெட்டுக்கு போய் எல்லா காய்கறியும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன். உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். கொடுங்கய்யா, நான் சமைச்சு தரேன். ராஜம், சொல்லுங்கய்யா. இன்னைக்கு சமையல் பிரமாதமா இருக்கணும். பிரமாதமா சரி, செஞ்சிடறேங்கய்யா. சீக்கிரமா ரெடி பண்ணு. சரிங்கய்யா. ஐயா, என்ன ஒரே குப்பையா இருக்கு? நானே பெருக்கிடுறேன். என் பேத்தி வர நேரத்துல வீட்டுல இவ்வளவு குப்பை இருந்தா ஐயா, என்ன ஆனது? ஐயா, என்னங்கய்யா இது? நான் பெருக்கி சுத்தம் பண்ணிடுறேன். நீங்க போய் உட்காருங்கய்யா. அப்படியா? 10 நிமிஷத்துல சமையல் ரெடி பண்ணிடுறேன். ஆமா, வணக்கம் தாத்தா. என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? ஏன் தாத்தா வரக்கூடாதா? நீ வரணும்னு தாமா நான் தவம் கிடந்தேன். நீ வர்றதுக்கு முன்னாடி சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலான்னு பார்த்தேன். நீ இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, உள்ள வா. வாமா. ராஜா, இங்க வா. நான் சொல்லல, இதான் என் பேத்தி யமுனா. வாங்கம்மா. இது ராஜம், பக்கத்து வீட்டுல இருக்காங்க. இவங்களும் இவங்க புருஷனும் தான் எனக்கு ரொம்ப உதவியா இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். உங்களை பார்த்ததுல இருந்து ஐயா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நீங்க வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம்மா. உங்களுக்காக நிறைய காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க, 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். ஆமாம்மா, என் பேத்தி முதல்ல நீ என் வீட்டுக்கு வந்திருக்க. உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. ஏமா அப்படி பாக்குற? நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, என் பேத்தி பேரு யமுனாதான்னு. சின்ன வயசுல பார்த்தது. அவளுக்கு இனிப்புன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த பேத்திக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதே. இன்னைக்கு நான் தான் தாத்தா சமைக்க போறேன். எனக்கு பிடிச்சது மட்டும் இல்ல, உங்களுக்கு பிடிச்சதையும் தான். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க தாத்தா. என் பேத்தி என்ன சமைச்சாலும் எனக்கு பிடிக்கும்மா. வாங்க. அதை எடுத்து கொடுங்க. இதுல மளிகை சாமான்லாம் இருக்குமா? அப்படிங்களா? யமுனா, நீயும் உட்காந்து சாப்பிடுமா. நீங்க முதல்ல சாப்பிடுங்க தாத்தா, நான் அப்புறம் சாப்பிடுறேன். போதும் போதும் போதும். அம்மா, நீங்களும் சாப்பிடுங்க. நான் சாப்பிடுறது இருக்கட்டும், நீங்க முதல்ல உட்காருங்க. ஐயோ, நான் அப்புறமா உட்காருங்க. சாப்பிடுறேன். நீங்க உட்காருங்கம்மா. நான் சாப்பிடுறேன், அப்புறம் சாப்பிடுறேன். நீங்க முதல்ல போய் உட்காருங்க. கூட்டு போட்டுக்கோங்க தாத்தா. கொஞ்சம் போடுமா. ஆஹா, நல்லா சாப்பிடுமா.
என் பேத்தி குண்டாகணும். போதும் தாத்தா. 20 வருஷத்துக்கு அப்புறம் என் பொண்ணு கையால சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நான் உங்களை கைராசியான டாக்டர் தான் கேள்விப்பட்டிருக்கேம்மா. ஆனா உங்க கைப்பட்ட சமையல் இவ்வளவு ருசியா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப புகழ்றீங்க. நிஜமாத்தாம்மா. ஆனா சாப்பாடெல்லாம் நிறைய மிஞ்சி போயிடுச்சு. என் பேத்தி சமையலை எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷப்படட்டும். எதிர்த்த வீடு பக்கத்து வீடு எல்லாத்துக்கும் கொடு. சரிங்க ஐயா, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க தாத்தா. சரிம்மா. ஹலோ யமுனா, நான் கிரிஜா பேசுறேன். ஹாய் கிரிஜா. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அப்புறம் அந்த ப்ராப்ளம்? அந்த ப்ராப்ளத்தை பத்தி நீ கவலைப்படாத யமுனா. மதன்னு மாமாவோட ஹையர் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னல, அவர் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுறேன்னு சொன்னாரு. நல்ல விஷயம். கிரிஜா, அவரோட ஃபோன் நம்பர் இருந்தா கூட நான் அவருக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லணும். ஏதோ பக்கத்துல தான் இருக்காரு, பேசு. அண்ணா, என் சிஸ்டர் உங்ககிட்ட பேசணும்னா. ஹலோ. வணக்கம் சார். நான் கிரிஜாவோட சிஸ்டர் யமுனா பேசுறேன். தேங்க்யூ வெரி மச். இதில் தேங்க்ஸ் சொல்ல என்னங்க இருக்கு? கிரிஜா எனக்கும் சிஸ்டர் தான். அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அதை சரி பண்ண வேண்டியது என்னோட கடமை. அதே மாதிரி தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதும் என்னோட கடமை தான். நாங்க எல்லாரும் இங்க இருக்கோம். அவளுக்கு ஆறுதலா அங்க யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ உங்க ரூபத்துல ஒரு புது உறவு கிடைச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. பாண்டியனை திருத்துறது பெரிய விஷயமே இல்லை. அதை நான் பார்த்துக்கிறேன். தைரியமா இருங்க. கிரிஜா கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்களேன். சொல்லு யமுனா. கிரிஜா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் மதுரைக்கு வரும்போது அவரை நேர்ல பார்த்து நன்றி சொல்றேன். மத்தபடி நீ நல்லா இருக்கல? நல்லா இருக்கேன். யாருமா போன்ல? என் அக்கா தாத்தா, பேரு கிரிஜா, மதுரையில இருக்கா. நான் கொஞ்சம் பேசலாமா? ஒரு நிமிஷம் இருங்க தாத்தா. கிரிஜா, நான் ஒரு பெரியவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தேன். அவர் என்ன வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு இருந்தாரு. நான் அவர் வீட்டுல தான் இருக்கேன். அவர் நமக்கெல்லாம் தாத்தா மாதிரி. உன் கூட பேசணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு நிமிஷம் இரு. இந்தாங்க தாத்தா. ஹலோ கிரிஜா. சொல்லுங்க. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். தாத்தான்னு சொல்லுமா. ஆமா, உனக்கு எத்தனை குழந்தைங்க? கிரிஜாவுக்கு குழந்தை இல்ல தாத்தா. கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். கூடிய சீக்கிரம் குழந்தை பிறக்கும். தேங்க்ஸ் தாத்தா. யமுனா கிட்ட கொடுங்களேன். சரி, கொடுக்குறேம்மா. சொல்லு கிரிஜா. யமுனா, நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். சரி, பாய். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ என் உயிரை மட்டும் காப்பாத்தல, நான் இத்தனை வருஷம் உயிரோட இருந்ததுக்கான அர்த்தத்தையும் புரிய வச்சுட்டேன். சரிங்க தாத்தா, அப்ப நான் கிளம்பட்டுமா? இனிமே அடிக்கடி வருவியாமா? கண்டிப்பா வருவேன் தாத்தா. என்னமோ தெரியல, உங்களை பார்த்தா உங்ககிட்ட பேசினா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. வரேன் தாத்தா. வாமா. வரேம்மா. வாங்கம்மா. அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே நெடுங்காலமா. தாய்மைக்கு மேலொரு தெய்வமும் இல்லை. தாமரை பூவுக்கு பனித்துளி பிள்ளை. உயிர் நேசத்தின் மனசாட்சினி, வந்த பாசத்தின் அரசாட்சினி.